n to n என்ற சார்பு f of m சமம் m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. f என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா n ல இருந்து n-க்கு போகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் f of m, அப்ப n ல இருந்து ஒரு உறுப்பு m-ங்கிற உறுப்பு எடுத்து போட்டீங்கன்னா இந்த n ல என்ன ஆன்சர் கிடைக்கும்னா m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3 கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு காட்டுக அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஓகே ரைட். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. n அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் n குறிக்கும். அது என்னது நமக்கு தெரியும், தட் இஸ் மதிப்பகம் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்த இந்த n என்னது, தட் இஸ் இந்த இங்க இருக்கு இல்லையா செகண்ட்ல இருக்கக்கூடிய n, அது என்னது துணை மதிப்பகம் நமக்கு தெரியும். ரைட். ஸோ நான் தான் இங்க போட்டிருக்கேன், தட் இஸ் 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு இந்த இடம். நெக்ஸ்ட் இதுவும் பாத்தீங்கன்னா n தானே, அப்ப இது 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, ஸோ நான் f of 1, அப்ப தட் மீன்ஸ் இந்த n ல இருந்து நான் 1ங்கிற ஒரு நம்பர் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணா, ஸோ அந்த f அப்படி ஃபங்க்ஷன் மூலியமா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். தட் இஸ் இங்க பாருங்க, m ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர், m-க்கு பதிலா 1 அண்ட் 3க்கு பதிலா 3. ஓகே ரைட். அப்போ 1 + 1 + 3 = 5. இங்க 1 போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, 5 கிடைக்குது. நெக்ஸ்ட் 2 போடுறேன். அப்ப 2 போடும்போது எப்படி ஆகுது பாருங்க, 2 ஸ்கொயர் + 2 + 3. அப்ப 2 ஸ்கொயர்னா 4 தெரியும், 4 + 2 + 3, 4 2 6 3 9 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 2 போடும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் 9 கிடைக்குது. ரைட்டா? ஓகே. அடுத்து பாருங்க, f of 3 ன்னு சொல்லி போடுங்க. சோ f of 3 போடும்போது 3 ஸ்கொயர் + 3 + 3, தட் இஸ் 9 + 3 + 3, தட் இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்குது. ஓகேவா? அப்ப நானு சோ 3 போடும்போது நான் கிட்டத்தட்ட இதுல வரக்கூடிய கீழ வரும், சோ 15 கிடைக்கும். அப்படியே போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்ப அதுல நமக்கு என்ன தெரியுது, மதிப்பகம்னா 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து துணை மதிப்பகம் தெரிஞ்சிச்சு, n தான், அதாவது 1 2 3 போயிட்டு இருக்கும். பட் இதுல வீட்டகம் மட்டும் என்ன வருது, 5 9 15 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு தானே கேட்டிருக்காங்க. சோ இப்போ இங்க ஆன்சரா கிடைக்கிறதெல்லாம் தான் வீச்சகத்துல இருக்கும். தட் இஸ் 5, இந்த இடத்துல 9, அப்புறம் 15 அப்படின்னு போயிட்டு இல்லையா? அப்ப அந்த வீச்சகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் சோ மதிப்பகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்போட தான் வந்து என்ன பண்ணுது, தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. வீச்சகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்.